ஹாய் டார்லிங். என்னங்க எங்க வந்தீங்க? என்ன வேணும்? சுகம் வேணும். என்னது? சுகம் சுகம். எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, எனக்கு புடிச்சு விடணும். நீங்க இங்க உட்காருங்க. ஜப்பான்ல நைட் கிளப்ல நிர்வாணமா மசாஜ் செய்யற மாதிரி நீ இப்ப எனக்கு செய்யணும். இப்ப நான் என்ன பண்றேன்னா உள்ள போய் படுக்கிறேன், நீ எனக்கு பிடிக்கிற. ஐயோ வேணாங்க, டாக்டர்லாம் பார்த்து தப்பா நினைப்பாங்க. நீங்க இங்க போயிடுங்க. நான் போறேன், போய் படுக்கிற, நீ வர்ற. நீ பிடிக்கிற, நான் துடிக்கிறேன், நீ துடிக்கிற, நான் துடிக்கிறேன், பிடிக்கிறேன். ஏய் வா, சீக்கிரமா வந்து மசாஜ் பண்ணி விடு. நீங்க நீங்க இப்போ எப்படி இருக்கேன்னு கேக்குறியா? பிறந்தப்ப எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கேன். நீ இப்போ இங்க வரணும், இல்லன்னா நீ என் பொண்டாட்டி இல்லன்னு ஊருக்கே சொல்லிடுவேன். இத பாரு, 10 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ இங்க வரணும், இல்லன்னா இப்படியே அங்க வருவேன். 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லிடுவேன். வந்துட்டீங்களா? சீக்கிரமா வாங்க, என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துங்க. 10 முடிய போகுது. முடிய போகுதா? படபடன்னு உள்ள போமா, வேற வழியே இல்லம்மா. அப்பா ஏம்மா கத்துற? வெண்ண திரண்டு வரும்போது பானையை உடைச்சிடாத. அவன் உன்னை பொண்டாட்டி இல்லன்னுட்டா எல்லாமே பாழா போயிடுமா. அப்பா, அவர் உள்ள துணி இல்லாம இருக்காருப்பா, நான் பார்க்கலாமாப்பா? நான் கூட தான் வைத்தியம் பார்க்கும்போது எத்தனையோ பெண்களை நிர்வாணமா பார்த்திருக்கிறேன். தப்பா? அது குணம் ஆகணுமேங்கிறதுக்காக, இது பணம் கிடைக்கணுமேங்கிறதுக்காக. ஓ புரியா இல்லையா? அட பாவி, பெத்த அப்பம் பேசுற பேச்சா இது? எதிர்கால கோடீஸ்வரன் 3 கோடிக்கு அதிபதி போடுற ஆணை இது. போ கேடி பயல. நான் என்ன இழிச்சு வாயினா? 3 கோடிக்கு நீ அதிபதியா? வைத்தியம் தெரிஞ்சு போச்சா? சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். நீ என்ன சொல்றது? சீக்கிரமா சொல்லி அவளை அனுப்பி வைய. இவ்வளவுதானா? நான் பயந்தே போயிட்டேன். போ சீக்கிரம் போ. பாவி மனுஷா, நான் விரும்பின காதலனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த பைத்தியக்கார ராஜாவுக்கு மனைவியா நடி நிபந்தனை போட்டேன். நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப அவன் கூட ஏன் குடும்பம் நடத்துற வாய் கூசாம சொல்றியே? உனக்கு மானமே கிடையாதா? மானமா? அது யாருக்கடி வேணும்? பணம் தாண்டி வேணும். அது பாதாளம் வரைக்கும் பாயும்னு நீ படிச்சிருப்ப. ஆனா இந்த காலத்துல அது இந்தியாவை தொலைச்சுக்கிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற அமெரிக்காவில தலை நீட்டும். அந்த அமெரிக்காவிய விலையும் பேசும். உல்லாச வாழ்க்கை உன்னை அழைக்குது. பொடி. ஐயா, பெத்த பொண்ணையே கூட்டி கொடுக்கறியே, நீ எல்லாம் ஒரு அப்படா? என்னடி சொன்ன? நீ என்ன கொண்டு போட்டாலும் சரி, என் பொண்ண கூட அந்த பக்கம் போகாது. போகாது? போகாது. போக வைக்கிறேன்டி. போக வைக்கிறேன். கண்ணாடி கண்ணாடி. நல்ல அடி. இந்த ஆஸ்பத்திரியில வைத்தியம் பண்ணிக்கிறேன். ஐயோ, அள்ளி விடுங்கப்பா. இப்ப அடிச்சுங்க. போய்தாண்டி. ஏன் சிரிக்கிற? குழந்தை மாதிரி தவழ்ந்து வந்தீங்களே, அதுக்காக சிரிச்சேன். சிரி சிரி, நல்லா சிரி. சிரிப்புன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா நான் நிறைய சிரிக்கிறேன். அப்படியா? எனக்கு இந்த வளையல் பிடிக்கும், தருவியா? நிச்சயமா தருவேன். எனக்கு இந்த வாட்ச் பிடிக்கும், தருவியா? தருவே. எனக்கு இந்த சேலை பிடிக்கும், தருவியா? கட்டிக்கு போறீங்களா? வேற புடவை தரேன். எனக்கு இந்த சிவப்பு தான் பிடிக்கும், இந்த சேலை தான் பிடிக்கும், தருவியா? கொஞ்சம் பொறுங்க, நான் வேற புடவை மாத்திட்டு இந்த புடவை தந்துடுறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த சேலை, எனக்கு இந்த சேலை தான் வேணும். விடுங்க ராஜா, சிவப்பு சேலை புடவையை விடுங்க. இந்த சேலை வேணும். விடுங்க ராஜா. வேண்டாம் ராஜா. எனக்கு வேணும், இந்த சேலை எனக்கு வேணும். கொடுக்க மாட்டேன் என்ன. புடவை கொடுங்க. நல்ல நேரத்துல வந்தீங்க. இந்த பைத்தியத்துக்கிட்ட என்ன காப்பாத்துங்க. ஏன் தங்கச்சி இப்படி பதற? அப்படி என்ன அவங்க கேட்டுட்டான்? என் புடவையை கேட்கிறாரு. உங்ககிட்ட தான் நிறைய புடவை இருக்கேம்மா, குடு. அவன் புடவையே கேட்டாலும் குடு, பாவாடே கேட்டாலும் குடு. என்ன சொன்ன? அவர் எதிரில என்ன நிர்வாணமா
பக்கமா நிக்க சொல்றியா? பைத்தியத்துக்கு முன்னாடி நிக்கிறதும் பச்சை குழந்தைக்கு முன்னாடி நிக்கிறதும் ஒண்ணுதாம்மா. நன்றி கட்ட நாய, பைத்தியக்காரன் பட்ட கட்டி என்ன ஏமாத்தா பாக்குறியா? பைத்தியம் தெரிஞ்சிருச்சா? அது வந்து ஒண்ணு இல்லப்பா. முதல்ல சேலையை அவுத்து கொடுக்க சொல்லு மாமா. இல்லன்னா அவன் என் பொண்டாட்டி இல்லைன்னு ஊருக்கே சொல்லிடுவேன். ஐயோ, அப்படி சொல்லி என் நெஞ்சில அடிச்சிடாதப்பா. அவன் சொல்றத கேட்டியாடி? 3 கோடி போயிடும்டி. படையை அவுத்து கொடுத்துடு, இல்ல நானே அவுத்துடுவேன். அட பாவி, நான் உன் கூட பிறந்த தங்கச்சிடா. என்னடி நான் கண்ணை முடிக்கிறேன். சீ, சேசி சீட்டாட்டன்னு லட்சக்கணக்கில் கடனை வாங்கி அழிச்ச அந்த சொம தீரணுன்னு இந்த ஆளுக்கு மனைவியா நடின்னு அழுத. எத்தனை வருஷமா தாய் தந்தை இல்லாத என்ன வளர்த்து ஆளாக்குனியங்கிற நன்றிக்காக ஒத்துக்கிட்ட. இப்போ அந்த ஆளுக்கு முன்னாடி என்ன புடவை அவுத்து போடுன்னு சொல்றியே, இது நியாயமா? உன் உடம்புல ஓடுற ரத்தம் தானா என் உடம்புல ஓடுது. அந்த பாசம் கூடவா இல்ல? பாசம் தான் பெருசுன்னா கூலிக்கு கார் ஓட்டுறா. என்னைக்கு சொந்த கார் வாங்குறது, என்னைக்கு பங்களா வாங்குறது, என்னைக்கு விமானத்தில் பறக்கிறது. இந்த காலத்துல பணம் கொடுக்கிற சவுக்கடியில பாசம் எல்லாம் புல புலன்னு உழுந்து போயிடும். போ, அவன் சொல்றத கேளு. முடியாது, முடியாது. வாழ்க வாழ்க. இந்த மாதிரி அண்ணங்க இருந்தா நீங்க எல்லாம் நல்லா வாழ்ந்துடலாம். ஐயா, புடவை அவுத்து கொடுத்துட்டுமா? புடவை அவுத்து கொடுத்துட்டுமா? புடவை எடுத்து நீயே கட்டிக்க. ஏன் கதவு மூடுறீங்க? புருஷன் பொண்டாட்டி தனியா ஜாலியா இருக்கிறத யாராவது பார்க்கலாமா? இங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்காகவா? உன் ஏக்கத்தா தீக்கத்தா. அத்தா அத்தா, அன்னைக்கு முதல் இரவு முடிஞ்ச உடனே ஓடி போயிட்டீங்களேன்னு ஒப்பார் வச்சேல, இன்னைக்கு 2வது இரவு கொண்டாடுவோம். அதெல்லாம் பாவங்க, உங்க புத்தி பேதளிச்சதுனால என்னென்னமோ உளறீங்க. நீங்க போய் படுங்க. முடியாது. நான் நீ 2 பேரும் சேர்ந்து படுத்துட்டு புருஷ பொண்டாட்டி விளையாட்டு விளையாடினா தான் போவேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. அன்னைக்கு மாதிரியே நீ எல்லாத்தையும் அவுத்துட்டு புருஷன் நீ மட்டும் என் ஆசைக்கு வரல, நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு ஊருக்கே சொல்லு. நல்ல டைம்ல வந்துட்டிய. அவளை கொஞ்சம் அப்படியே செட்டப் பண்ணி அனுப்பிச்சு வை. அவன் என்ன சொல்றான் பாத்தியா? உன்ன அவன் பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிடுவானே. சொல்லட்டுமே, அதானே உண்மை. அது உண்மைதான். நீ அவன் மனைவி இல்ல, என் மனைவி தான். ஆனா என் ஆசை ஈடேறணும்னா அவன் ஆசை நிறைவேறணும்ல. என்ன சொல்றீங்க? தப்பு இல்லைன்னு சொல்றேன். எது தப்பு இல்ல? பணத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல எதுவுமே தப்பு இல்லடி. நீ என்ன அடிச்சு உதைச்சு இந்த பைத்தியக்காரனுக்கு மனைவியா நடி, இல்லன்னா உன்னை பெட்ரோல ஊத்தி கொளுத்திடுவேன்னு சொன்ன. அதனாலதான் நடிச்ச. அப்ப நடின்னு சொன்ன, நடிச்ச. இப்ப படுன்னு சொல்ற, படு. கணவன் தான் கண்கண்ட தெய்வம். இந்த தெய்வம் சொல்றத மீறலாமோ? போய் படுமா போ. அட பாவி, தாலி கட்ட பொண்டாட்டி கிட்ட பேசுற பேச்சாயா இது? தாலி இல்லடி, பெரிய தாலி. 1/2 பவுன் 1000 ரூபாய். மேல தாளத்தோட விருந்து வேடிக்கையோட 10,000 பேருக்கு முன்னால நீ நானும் பகிரங்கம் கொடுத்த பர்மிட் தாண்டி இந்த தாலி. இந்த புனிதமான மாங்கல்யத்தையா இவ்வளவு கேவலமா பேசுற? காவல்காரனே கல்வன் ஆயிட்டான். இனிமே என் கற்புக்கு இங்க ஆபத்துதான். நான் போறேன். நில்லுடி. கற்பு கற்பு. இன்னைக்கு நாட்டுல கற்புக்கு என்ன விலை தெரியுமா? அத நான் சொல்றேன். வாரத்துக்கடியில 10 ரூபாய், பஞ்சு மெத்தில 100 ரூபாய், 5 ஸ்டார் ஹோட்டல்ல 1000 ரூபாய். இதுல நீ எது? ஹெவி, டூ மச். 3 crore, 3 கோடி ரூபாய். வாழ்க்கைக்கு தேவையே பணம் தாண்டி. பணம் மட்டும் இருந்தா போதும். உனக்கு பத்தினி பட்ட சூட்டி உன் பாதத்தை தொட்டு வணங்குறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் கியூல நிப்பானுங்க. எத்தனையோ பேசிகளோட நடத்திய மூடி மறைக்கிறது எது தெரியுமா? எல்லாம் பணம் தாண்டி. டேய், நீ ஒரு மனுஷனா? உனக்கு மானம் இல்ல, வெட்கம் இல்ல, ரோஷம் இல்ல. 1 2 3 4 5 அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போயிட்டாண்டி. 3 கோடி ரூபாய் போயிடுச்சு.
போச்சு. ஐய். ஹலோ, என்ன டாக்டர் ஷாம் வேணுமா? டாக்டர் ஷாம் தான் பேசுறேன். யார் நீ? நான் ராஜாவோட காதலி. என்னது, காதலியா? ஆமா, அந்த பாவி என்ன காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னான். ஆனா இப்போ உன் மகளோட சேர்த்து அவனுக்கு 3 பொண்டாட்டி வந்தாச்சு. அதனால அவனை கொலை செஞ்சிட்டேன். கொலையா? கோடியில இருக்கு. ஐயோ, அவனோட பணம் மிதக்குது, போய் பாரு. ஹலோ ஹலோ ஹலோ, என்னது? ராஜா ஸ்விம்மிங் பூல்ல பணமா மிதக்கிறானா? என்னது, உண்மையவா? டாக்டர் நீங்களா? மேனேஜர், நீங்க எப்படி இங்க? நான் வந்து என்னது, டிரைவரா? ஐயோ, டாக்டர் நீங்களா? ஏன் பதற? விஷயத்துக்கு வருவோம். ராஜா பயலுக்கு ஆக்சிடென்ட்ல மூளை குழம்பி போச்சு. அதை பயன்படுத்திக்கிட்டு நாம 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம முதலாளி சொத்து அபகரிக்க திட்டம் போட்டோம். அதுக்கு என் பொண்டாட்டியே நடிக்க வச்சேன். அதுக்கு நான் என் தங்கச்சியே நடிக்க வச்சேன். நான் என் பொண்ணையே நடிக்க வச்சேயா. ஆனா இப்ப ஆளு செத்துட்டானே, அதோ முதக்கறான் பாரு. ஏங்க, செத்துட்டானே, என்ன பண்றது? யோ, 3 பொண்ணுங்களையும் அவன் அப்பா மருமகளை ஏத்திட்டானையா? அப்ப சொத்துல 3 பேருக்கும் பங்கு உண்டு இல்ல? ஆமா. 3 கூறா பிரிச்சுக்குவோம். ஏங்க, முதல்ல அந்த பணத்தை எடுத்து மேல போடுவோம். வாங்க, பணத்தை தூக்கி வெளியே போடுங்கப்பா. சரியா? சரி. பார்த்து பார்த்து. மெதுவா, மெதுவா. இவ்வளவு வெயிட்டா இருக்கியா? தூக்கு தூக்கு தூக்கு. சாம்பார்ல உள்ள இந்த கிழமை மாதிரி. அப்பா, தூக்கு. தூக்கு. ஐயோ, பொம்மை. ஐயோ, ஏமாத்திட்டானுங்க. இதுல ஏதோ சதி இருக்குது. நம்ம ரகசியம் வெளியே தெரிஞ்சிருச்சு. இனிமே ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த ராஜாவை எப்படி தீட்டு கட்டிட வேண்டியதான். அட பாவிகளா, ஏன் சோத்து தின்னுட்டு எனக்கு துரோகம் பண்றீங்களா? பிடிங்கடா. அங்க பாருங்க. டாக்டர் டாக்டர், என்னம்மா? அந்த 3 பொண்ணுகளும் ராஜாவோட உண்மையான பொண்டாட்டி இல்ல நான் சொன்னேன்ல, நீங்க நம்பல. அந்த 3 பொண்ணுகளும் நடிச்சிருக்காங்க. அவங்க பின்னால இருந்து ஆட்டி வச்சது 3 அயோக்கிய பசங்க டாக்டர். யார் அவனுங்க? டாக்டர், போலீஸுக்கு போன் பண்ணுங்க. என்னையும் என் பையனை எப்படியா காப்பாத்துங்க. பையனை நாங்க பாத்துக்கிறோம். அப்பாவை நீங்க பாத்துங்க. போயா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாஸ்தா. பாடி என்னடி சிரித்துக்கிற? மரியாதையா போ. மரியாதையா போ. மரியாதையா போ. இவகிட்ட நம்ம பையனை சொல்லுங்க. ஏ முண்டா, இந்த ராஜாவை நீதான் கொலை செய்யணும். இது ஹாஸ்பிடல், ஆடு வெட்ட இடம் இல்ல. இந்த கொலையை நாங்களே செய்ய முடியும். என் சுண்டு வரல அவன் நெத்தியில வச்சு அழுத்தினேன்னா மண்டை ஓடு 2 ஓடாகும். மண்டைக்குள்ள இருக்கிற நரம்பெல்லாம் 4 பக்கமும் கண்ணாபின்னான் செதறி ஆள் அவுட் ஆயிருவான். நான் வேகமா மூச்சு விட்டா போதும், அவன் மூச்சே நின்னுடும். நான் அவன் மேல லேசா உரசுனா போதும், அவன் எலும்பு முறிஞ்சு ஹார்ட் பார்ட் ஆயிடும். ஆனா அது கொலையாயிடும். கோர்ட்டு கேஸ் ஒம்பாயிடும். அதனால அவன் இயற்கையா சாகணும். அப்புறம் அவன் சொத்து பூரா அந்த பொண்ணுங்க மூலமா எங்களுக்கு வரணும். அதனால நீ அவனுக்கு விஷ ஊசி போட்டு ஆளை சாகடிக்கணும். விஷ ஊசியா? என்னால முடியாது. சும்மா பேசிக்கிட்டு மயிலோட இறங்க போடாது. ஆமா, அடிமேல் அடி அடிச்சாதான் அம்மிய நகரும். யோ, இங்க என்ன பழமொழிகளை பத்தி பட்டிமன்றமா நடத்துறோம்? போட்டு சாப்பிடுங்க. போட போறியா? இப்ப என்னடி சொல்ற? நான் எப்பவும் ஒண்ணுதான் சொல்றேன், இந்த உடம்பு புனிதமானது. இத போட்டா நான் ஒரு தாய் மாதிரி. இந்த உடை இருந்தா தாய் மாதிரியாண்டா? இல்லன்னா பேய் மாதிரி. பேய் தான் மனுஷனை கொல்லும், உடைய கிழிச்சிடும். வித்யா, நீ உள்ள போமா. உனக்கு தான் விளையாடுறதுக்கு பொம்மை கொடுத்துருக்க, விளையாட. ஐயோ டாக்டர், பைத்தியம் அடிக்குது. பைத்தியமா? நானா? என்னைக்குமே கிடையாது. பைத்தியம் போய் சொல்லுதுடா. நிறுத்துங்கடா. நான் விபத்துல சிக்கினது உண்மைதான், மயக்கமா இருந்ததும் உண்மைதான். தெளிஞ்சப்போ என்ன சுத்தி பெரிய சதி நடக்குது புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு பொண்ணா வந்து என் பொண்டாட்டின்னு சொல்லும் போது அவங்க பின்னாடி இருக்கிற அயோக்கிய பசங்க யாருன்னு கண்டுபிடிக்க தாண்டா இந்த பைத்தியக்கார நாடகம் ஆட்டேன். என்
வீட்டு நாய்களே எனக்கு எதிரின்னு புரிஞ்சு போச்சு. இனிமே உங்களை சும்மா விட மாட்டேன். டேய், இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்க யம கூட்டத்தோட வந்திருக்கிறோம். டேய் வாங்கடா. தீட்டு கட்டுங்கடா. அடிக்கடா அவனை. விளையாண்டுருங்க. என்ன டாக்டர் நீங்க மட்டும் ஓர கட்டிட்டீங்க? விளையாடுறீங்களா? நம்ம ஆளுங்க முரட்டு பயிலும் கண்ணு மண்ணு தெரியாம வேற குடிச்சிருக்காங்க. ஆள் மாறாட்டத்துல எக்கு தப்பா நம்மளே போட்டு அடிச்சுட்டான்னு. ஆமா ஆமா, அங்க பாருங்க. அடியாது, ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு இடி மாதிரி இருக்கு பாருங்க. ஐயோ, என்னங்க டாக்டர், அங்க பாருங்க. நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தரும் அடி வாங்கிட்டு தொப்பு தொப்புன்னு விழுந்துருக்காங்க. இன்னும் ஒரு நிமிஷம் நாம இங்க நின்னோம் தொப்பகட்டின்னு நாம விழுந்துரும். இனிமே நமக்கு சொத்து வேண்டாம், சுகமும் வேண்டாம். ஐயோ அடிச்சு ஆபத்து வரதுக்கு முன்னால எகிரிடணும். எங்கடா ஓடுறீங்க? தயவு பண்ணி எங்களை சுற்றாதீங்க. சுட்டாலும் சுடுவேன், சுடாம போனாலும் போவேன். அப்ப சுடாமலே போயிருங்க. நான் போக மாட்டேன். அயோக்கிய பயல்களா, இந்த நர்சிங் ஹோமே கெடுத்து விட்டீங்களே. நாங்கெல்லாம் பெரிய டாக்டர், எங்களே குழப்பிட்டீங்க. இந்த வர்ற கவனமா கேளுங்க. இதுவரைக்கும் நான் 97 தடவை சுட்டிருக்கிறேன். இன்னும் 3 தடவை சுட்டேன்னா, இன்னும் 3 தடவை சுட்டுட்டீங்கன்னா நீங்க செஞ்சு அடிச்சிருவீங்க. You are very correct. அந்த 3 நீங்க தான். ஏங்க மன்னிப்பு கேட்டா விட்டுருவீங்களா? மோதி மன்னிப்பு கேட்டா எந்த கழுத விடாது. ஏங்க உங்க காலையாவது விழுந்து மன்னிப்பு கேக்குறீங்க. எதுலயாவது விழுந்து கேளுங்க. அப்ப இந்த பொம்மையை புடிங்க. இரு, இத புடிங்க துப்பாக்கிய. அப்பா என்னாச்சு? இவனுக்கு மட்டும்தான் கால்ல விழ தெரியுமா? எங்க 2 பேருக்கு விழ தெரியாதா? விழு, புடிங்க, புடு. என்னையா நீ அறிவுத்தனமா அவரோட போய் துப்பாக்கியை கொடுத்துட்டு? உங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னு எனக்கு தெரியுமே. புறப்படுங்கடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதோ போலீஸே வந்துடுச்சே. போலீஸே வந்துடுச்சு, அவங்களே கூட்டு போட்டு வாங்க. வா. என்ன எது? அட பாவிகளா, கொஞ்சம் ஏமாந்தா கையில கொடுத்துட்டு போயிட்டானுங்களே. அடே சுட்டுடுவேன். ஐயோ அப்பா, இந்த பயலு குதிரைக்கு பிறந்த பயல்களா இந்த ஓட்ட ஓடுறாங்க. அவனுங்க எல்லாம் இந்த பக்கம் தான் ஓடுறானுங்க. அந்த டாக்டர் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு போறான். போலீஸ்ல மாட்டிக்கிட்டா முட்டி முட்டி பேத்துருவானுங்க. அதுக்குள்ள எங்கடா ஓட பாக்குறீங்க? இந்த ஆஸ்பத்திரியில எல்லா கதவுகளையும் சாத்திட்டேன். என் சொத்தை அடிக்க என்னைய கொல்ல பாக்குறீங்களா? உங்களை எங்க அம்மா மன்னிச்சு விட்டுருங்க. எங்க அண்ணனை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. என் புருஷனை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. தப்பு செஞ்சதெல்லாம் நாங்க தான். எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க ஒரு தப்பு செய்யலாமா? செஞ்சதெல்லாம் இந்த பாவிங்க தான். பெண்கள் எப்பவுமே கெட்டவங்க இல்ல, அவங்க பின்னாடி இருக்கிற இந்த அயோக்கியங்க தான் கெட்டவங்க. பெத்த மகளை
கூட பிறந்த தங்கச்சிய கட்டின மனைவிய கேவல பணத்துக்காக கண்டவனோட படுன்னு சொல்ற இந்த சமூக துரோகிங்களை சும்மா விடக்கூடாது. மன்னிப்பு ஏண்டா என்கிட்ட கேக்குறீங்க? அவங்க கிட்ட கேளுங்க. என்னடா பாக்குறீங்க? காலை தொட்டு கும்பிடுங்க. டேய், அவங்க கால். உங்களுக்கா இல்ல, இந்த பெண்களுக்காக உங்களை மன்னிச்சு விடுறேன். ஒழுங்கா இருங்க. போங்க போங்க. ராஜா, அப்பா, நீ நல்லா இருக்கிறியாப்பா? அப்பா. நல்லா இருக்கிறியா? அப்பா. என்ன தவிக்க விட்டுட்டியப்பா. உனக்கு நோய் இல்லைன்னு தெரிஞ்சதுதான் எனக்கு உயிரே வந்தது. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. பெண்கள் எல்லாருமே கெட்டவங்கன்னு உங்ககிட்ட வாதாடின, சண்டை போட்டேன். ஆனா இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில அது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு வெற்றி பெற்ற ஆணுக்கு பின்னால ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே போல ஒவ்வொரு தவறு செய்யற பெண்ணுக்கு பின்னால நிச்சயமா ஒரு ஆண் இருப்பாங்கிறது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சபாஷ் ராஜா, இனிமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், மறுக்க மாட்டேன். நிச்சயமா இல்ல. அதனால நானே ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டேன். யாருப்பா அது? நான் வச்ச அக்னி பரீட்சையில வெற்றி பெற்றவன். அக்கினி பரீட்சையா? இந்த காலத்துலயா? இப்ப அடிக்கிற வெயிலே தாங்க முடியல. அப்படி என்னங்க சோதனை? நான் அவன் மேல நெருப்பு மாதிரி சுட்ட சாப்பாடை வீசினேன், அவ சிரிச்சான். கொதிக்கிற பால் அவன் முகத்துல வீசினேன், அப்பவும் சிரிச்சான். அவதாப்பா என் மனைவி. என்னப்பா பெரிய சிக்கலை உண்டாக்குற? அமெரிக்காவில் இருக்கிற என் தங்கச்சி மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அவ இப்ப இங்கதான் பாருக்கிறா. இப்ப உங்க 2 பேரும் கல்யாணம் நடந்தாகணும். அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் விரும்பினவளை எனக்கு கட்டி வைங்க, இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஒரு வாமா வாமா, திரும்பி பாரு. அப்பா, பைத்தியக்காரா, இவதாண்டா என் தங்கச்சி மக. உண்மையாவா? ஆமா, உனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் பறந்து வந்து பணிவிட செஞ்சாடா. உனக்கு நோய் இல்லைன்னு தெரிஞ்சதும் உனக்கே யோசனைகள் சொல்லி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சான். சரி, இதெல்லாம் முன்னாடி ஏன் சொல்லலன்னு கேட்கலாம். நீ நடத்தின நாடகத்துக்கு எதிர் நாடகம் நடத்தின. என்னது? ராஜாவுடைய உண்மையான மனைவி நரசா நடிச்ச வித்யாதான். சேர்த்து வையுங்க. கைவிடு கைவிடு.